எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே இன்னைக்கு மார்னிங் கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. குறிப்பாக பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரீபவுண்ட் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம், நாளை மறுநாள் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், எந்த செக்டாரில் வந்து ஹியர் ஆஃப்டர் ஃபோக்கஸ் பண்ணலாம், இதை பற்றி இந்த வீடியோவை பார்க்கலாம். லெட்ஸ் பேசிக். இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆனா கூட ரெக்கவர் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் எஃப்எம்சிஜி செக்டார் அண்ட் பேங்கிங் செக்டார். எஃப்எம்சிஜியில் ஹெச்யூஎல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய பிஸ்னஸ், அதாவது அவங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பார்ட்டான ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், செப்பரேட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிர்ணயித்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. இது வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு சாதகமாக இருக்குது. ஸோ ஹெச்யூஎல் வந்து ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. செகண்டாக பேங்க் நிஃப்டி, ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். நேற்றுக்கு நம்ம வீக்லி அனாலிசிஸில் பார்க்கும்போது பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் ஆகி மேலே பவுன்ஸ் ஆகுதா. அப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு சிக்னிஃபிகண்டான சப்போர்ட். இதே சப்போர்ட்டில் தான் இப்போவும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, க்ளோசிங் வந்து பாருங்கள், ஒன்று இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட், ரெண்டாவது இங்கேருந்து ஃபால் ஆகுது பாருங்கள், இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு பிரேக் அவுட் பண்ணி வரக்கூடியது வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் இருந்து எடுக்கும். ஃபைன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நீங்கள் நாளைக்கு ட்ரேடுக்கு எஃப்எம்சிஜியில் கொடுக்கலாம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் கொடுக்கலாம். தேர்டு வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து நிஃப்டி நாளைக்கு ஏறுமா இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம், பொசிஷனலாக உள்ளதை மட்டும் பாருங்கள். இன்ட்ராடேயில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் போகும். நீங்கள் பொசிஷனலாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஓவராலாக அப் ட்ரெண்ட் தான். ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. அப்போது இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே ஃபாலானா கூட 24,700ங்கிறது நமக்கு சப்போர்ட்டு. அதே நேரம் இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது 25,100ங்கிறது வந்து நமக்கு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 25,100, 25,110ங்கிறது பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் 24,700 ஆர் 670ங்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ஓவராலாக ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். ஒரு கிளியரான ஒரு வியூக்கு வந்து வருவோம், ட்ரெண்ட் அப்டேஷனுக்கு வருவோம். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சா, இந்த ரீஜனில் வந்து ஒரு கேண்டில், ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சா, பை சைடு வந்து அகைன் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகுது, ஓகே, ஒரு கேப் அப் ஆகி மேலே ரைஸ் ஆனால் கூட அப் டு 25,100 வரைக்கும் தான் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கேருந்து திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பை சைடில் இருக்கிறவங்க எஃப்எம்சிஜி சார்ந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி பாட்டம் சப்போர்ட் 24,700 வந்துச்சுன்னா மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான பை கிரியேட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு டே வைஸாக ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் லைனில் ட்ரேட் ஆகுது. இதை நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இன்கேஸ் நாளைக்கு ரைஸ் ஆனால் கூட இன்ட்ராடேலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, சரி நம்மளுக்கு ஓவராலாக பொசிஷனலாக 50,550 சப்போர்ட் எடுத்திருக்கு. 50,500ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஹவர்லியில் 51,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு இன்கேஸ் ரைஸ் ஆகும்போது இந்த லெவலை நோட் பண்ணி பாருங்கள். இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஒரு 30 மினிட்ஸ்லையோ இல்லை 1 ஹவர்லையோ இந்த 51,300 பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே பை சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரியான இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக அகெயின் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலாம். ஓகே, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் வரும். ஒரு நாள் ஃபால் ஆகும், ஒரு நாள் ரைஸ் ஆகும், ஒரு நாள் ஃபால் ஆகும், அடுத்த நாள் ரைஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆக போகுது. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்னாக்க
குறைஞ்சபட்சம் 51,300 இந்த பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகணும். ஃபைன். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி ஒரு சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து ஸோ இந்த மாதிரி வர்றது தான் ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். வேவ் அனாலிசிஸ்க்கு இந்த க்ளோசிங் எதுவுமே தேவையில்லை. க்ளோஸ் ஆகணும், சஸ்டெயின் ஆகணும், எதுவுமே தேவையில்லை. குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில், அதுவும் லைவ் மார்க்கெட்டில் மார்னிங் ஒரு 9:40க்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி 9:20க்கே நம்ம வந்து கணிச்சிட்டோம். இன்னையுடைய ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு 50,660. அகெயின் மார்க்கெட் நடக்கும் போதும் ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறேன். 50,650 660ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். இங்கிருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி மேலே ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகும்போது இல்லை இங்கே ஃபால் ஆகிடும், குறைஞ்சபட்சம் 100 பாயிண்ட்லேருந்து 150 பாயிண்ட் ஃபால் ஆகிடுங்கிறத 9:40க்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்ம கணிச்சது 9:20க்கு ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கறது 9:40 கொடுக்குறேன். அகெயின் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கரெக்டாக நம்ம கணிச்சிருந்த அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு சொன்ன மாதிரியே 125 பாயிண்ட் வந்து கீழே ஃபால் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன டீச் பண்ணுறோமோ, இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து க்ளோஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் இங்கே இருக்கும்போதே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், 9:20க்கே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வெளியில் வரலாம். 120 பாயிண்ட் ஃபால் ஆகுது இல்லையா? ஸோ ஈஸியாக வந்து எடுக்க முடியும். யாராவது ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராஃபிட் எடுத்திருந்ததை ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபைன். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டாரில் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் பேங்க் ஆஃப் பரோடா, எஸ்பிஐ பேங்க் இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது, அகெயின் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது, அகெயின் இந்த இடத்துல சப்போர்ட். இப்போ ரைட் நோ இதுக்கு பிலோவில் பிரேக் அவுட் ஆகலை, சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகலாம். ஓகே, ப்ராபபிலிட்டி அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். செகண்ட் வந்து நீங்கள் ஹெச்யூஎல் பாருங்கள். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பொட்டென்ஷியல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆச்சு. இந்த சேனலில் வந்து சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட், இந்த இடத்துல பாருங்கள் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் போகும் இதில் பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓவராலாக இந்த சேனலில் தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த பாடம் சப்போர்ட் எடுக்கும்போது அப்சைடில் ரைஸ் ஆகுது. இதில் இந்த டெம்பரவரியான சைடுவேஸ் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே எப்படி சப்போர்ட் எடுக்குது, அதே போல் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் எங்கே இருக்குது, இந்த ரீஜனில் இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் பாருங்கள் 3100 3150 வரைக்கும் ரைஸ் ஆகலாமா? ஸோ இதை நோக்கி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு 1 or 2 வீக்ஸில் 3100 வரைக்கும் அப்சைடில் மினிமம் 100 150 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து நம்ம பார்க்கும்போது க்ரூட் ஆயில் வந்து இப்போ ரைட் நோ டவுன் ட்ரெண்ட் ஸ்டில் கண்டினியூ ஆனால் கூட இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு முறையும் இந்த ரீஜனில் வரும்போது மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த இடத்துல செல்லிங் எடுக்கிறாங்க பாருங்கள். கரெக்டாக இந்த ரீஜனில் வரும்போது, அதாவது 5800 810 வரும்போது மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது. அதே நேரத்தில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டபுள் பாட்டம் ஜோன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அப்போது 5670ங்கிறது நமக்கு சப்போர்ட் ஆகும், 5800ங்கிறது வந்து 800 810ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஸ்டில் நோ டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வரும்போதும் செல் ஆஃப் எடுக்கிறது நல்லது. பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் செல்லிங் வந்து கிரியேட் ஆகும். அதே நேரம் பாடம் சப்போர்ட்டுங்க, இதை உடைச்சி ஒரு 30 மினிட்ஸ் ஸ்கேன் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செல்லிங் ப்ராபபிலிட்டி ஆர் டவுன் சைடு போகக்கூடிய ப்ராபபிலிட்டி தான் அதிகம். டவுன் சைடில் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 5530 இருக்கும், 30 540 இந்த ஜோன் வந்து பொசிஷனலாக இந்த வாரம் வீக்லி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓவராலாக க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஸ்டில் டவுன் சைடு தான் ட்ரேட் ஆகுது. ஃபைன், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளையுடைய ட்ரேடுக்கு உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் அப்டேட் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.